வாசிப்போமா? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமேன். இந்த மாத்திரம் ஆண்ட கொடுத்த அந்த வார்த்தையை நாங்கள் பார்க்கும்போது சென்ற நாட்களே நாங்கள் அநேக காரியங்கள் தியானித்து பார்த்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? போன மாதம் வாக்கு தத்தம் இல்லாத போன மாதம் எதை குறித்து நாங்கள் அதிகமாக தியானித்தவன் சொல்லி ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? ஒருத்தருக்கு ஞாபகம் இல்லையா? சொல்லுங்களேன். நாங்கள் தேவனுடைய ஆலயம், இல்லாட்டி நாங்கள் தேவனுடைய வீடு, இல்லாட்டி நானும் நீங்களும் ஒரு ஜெப வீடு என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆமேன். இன்றைய நாள் நாங்கள் பார்க்குற காரியம் சொன்னால், நானும் நீங்களும் தேவனுடைய ஆலயத்திலே அல்லாவிட்ட தேவனுடைய வீட்டிலே நாட்டப்பட்ட மரங்கள். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் யாரு? தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய ஆலயத்திலே, தேவனுடைய வீட்டிலே நாட்டப்பட்ட ஒரு மரம். ஹல்லேலூயா. இங்கே வேதத்திலே வாசிக்கும் போது சங்கீத புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1, 2, 3 நாங்கள் வாசிப்போம் சொன்னால், எல்லாரும் வேதத்தில் சொல்லும் போது நீங்களும் கூட என்னோட வேதத்தை திருப்பி எல்லாவற்றையும் திரையில சேர்ந்து திரையில பார்த்து எல்லாருமே சேர்ந்து வாயை திறந்து வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களோட வாழ்க்கையில கிரியை செய்யும். ஆமேன். சங்கீத புத்தகம் 1ஆம் சங்கீதம் 1, 2, 3 நாங்கள் பார்க்கும்போது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கரங்களை தட்டி ஏசப்பான வார்த்தைக்கு நன்றி என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இந்த நாள் நாங்கள் பார்க்குற காரியம் என்னன்னு சொன்னால், நானும் நீங்களும் தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்ட ஒரு மரமாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சென்ற நாட்களில் பார்த்தோம், தேவனுடைய வீடு, தேவனுடைய ஆலயம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும், தேவனுடைய ஆலயத்தில் என்ன காணப்பட வேண்டும், தேவன் தம்முடைய ஆலயத்தை எப்படியாக காணும்படியாக விரும்புகிறார். தேவனுடைய ஆலயத்திலே அங்கே பரிசுத்தம், அங்கே துதி, அது கடைசியாக நாங்கள் பார்த்தோம் அபிஷேகத்தை குறித்து பார்த்தோம். இன்றைய நாளும் தொடர்ந்து நாங்கள் அதே காரியத்தை கடந்து செல்ல போகிறோம். ஒரு மனுஷன், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டிருந்தால், தேவனுடைய ஆலயத்திலே உறுதியாக கட்டப்பட்டிருந்தால், தேவனுடைய பிரசன்னத்திலே காணப்பட்டால், அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும் சொன்னால், இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கும்போது வேதம் சொல்றது, ஒரு மனிதனுக்குள்ளே எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய செழிப்பு நாங்கள் கடந்து வரோம்னு சொன்னால், தேவனுக்குள்ளே நாங்கள் எழும்பி பிரகாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி எங்களுடைய வாழ்க்கை ஒரு செழிப்புள்ள வாழ்க்கை காணப்படணும்னு சொன்னால், இங்கே வேதம் சொல்றது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. எங்கே நடப்பட்டிருக்கணுமா? சொல்லுங்க எல்லாரும். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னு சொன்னால், தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியோடு கூட உறவுகளாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்திலே காணப்பட வேண்டும். அபிஷேகத்திலே நிறைந்து வழிகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே கடந்து செல்ல வேண்டும். எந்த ஒரு தேவ மனுஷன், எந்த ஒரு தேவ மனுஷி கர்த்தருடைய ஆவியோடு கூட இணைந்து காணப்படுவானால், தேவனுடைய பிரசன்னத்திலே காணப்படுவானால், அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஆவிக்குரிய வாழ்க்கை செழிப்புள்ளதாய் காணப்படும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நேற்று உபவாச கூட்டத்துக்கு நீங்கள் வந்திருந்தீங்க? 5 மணித்தியால வர்ஷிப்புக்கு எப்படி இருந்தது? ஆசீர்வாதமாக இருந்ததா? தேவனுடைய பிரசனத்தை உணர்ந்து கொண்டீங்களா? அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்களா? ஹல்லேலூயா. 1ஆம் தேதி 3ஆம் மாதத்தில் தேவ சமூகத்தில் கூடி 5 மணித்தியாலம் சொன்னது குறைந்து முடிய எத்தனை மணித்தியாலம் ஆயிடுச்சு? 7 மணித்தியாலம் ஆகிவிட்டது. நேரம் கூட தெரியலை. கடைசி டைம் வந்து ஒவ்வொருத்தரும் நல்லா கர்த்தரை துதிக்கவும் ஆராதிக்கவும், தேவனுடைய பிரசன்னத்தை நிரம்பி வழியவும், அபிஷேகத்தில் நிறைந்து வளைந்து தேவனுடைய சத்தத்தை கேட்கவும், தேவனுடைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளவும் ஒரு புதிய பலத்தை கர்த்தர் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் வாசம் பண்ணும்போது, தேவ சமூகத்துக்கு வரும்போது, தேவன் எங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவை இங்கே நாங்கள் பார்க்கும்போது, இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவையானது என்னன்னு சொன்னால், இந்த ஆண்டில் ஆண்டு இந்த சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்று சொன்னால் அவருடைய ஆவியினாலே ஆகும். ஆமேன். எங்களோட வாழ்க்கை செழிப்புள்ளதாக காணப்படும் சொன்னால், இந்த நாட்களே ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாக ஞாபகப்படுத்துகிற காரியம், உங்களுக்கு எச்சரிக்கிற காரியம், தேவ பிள்ளைய நாங்கள் ஜீவன் நதியோடு ஒரு உறவு காணப்பட வேண்டும்.
என்னத்தோட உறவு? ஜீவ நதி, தேவ நதியோடு, தேவனுடைய ஆவியோடு ஒரு உறவு இல்லாவிட்டால், தேவனுடைய ஆவியோடு ஐக்கியம் இல்லாவிட்டால், ஆவியில நிறைந்து ஜெபித்து ஆவியில நிறைந்து களி கூறாவிட்டால் எங்களோட வாழ்க்கை என்ன செய்ய முடியாது? செழிக்க முடியாது. இலையுறாக்க மரத்தை போல் இருக்க முடியாது, கனி கொடுக்க முடியாது. ஆண்டவர் தேவனுடைய பிள்ளை எங்களை தேவ சபையில கொண்டு வந்து ஒரு மரமாக நிறுத்தி இருக்கிறாரு. அந்த மரம் செழிப்புள்ள மரமாக, ஒரு கனி கொடுக்கிற மரமாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எதை எதிர்பார்ப்பாரு? என்னிடத்துல, உங்களிடத்துல என்னத்தை எதிர்பார்ப்பாரு? கனி கொடுக்க வேண்டும். நீங்க உதாரணத்துக்கு நீங்க வீட்டில் ஒரு மரத்தை நட்டுப்பட்டீங்க, என்னத்தை எதிர்பார்ப்பீங்க? எதிர்பார்ப்பீங்களா? ஒரு வாழை மரத்தை நடுறீங்க, என்னத்தை எதிர்பார்ப்பீங்க? வாழை எப்போ பூ 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 பூக்கும், காய் காய்க்கும், அந்த பழத்தை எடுத்து நான் சாப்பிடுவேன். எல்லாரும் என்ன மரத்தை நட்டால் நீங்கள் என்னத்தை எதிர்பார்ப்பீங்க? அதிலிருந்து ஒரு நன்மையை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. உண்மைதானே? அதே போல ஆண்டவர் என்னையும் உங்களையும் உருவாக்கியதன் நோக்கமே கனி கொடுக்க வேண்டும், தேவனுக்கென்று செழித்திருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையை பார்த்து, எங்களுடைய செயலை பார்த்து, எங்களுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து, நாங்கள் கர்த்தருக்குள்ளே வாழ்ற எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்து மற்ற ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டுமா சொன்னால், இங்கே வேதம் சொல்றது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட வேண்டும். இங்கே நாங்கள் வாசிக்கும் போது அங்கே 2 விதமான காரியம் சொல்லப்படுது. தேவனுடைய பிள்ளைய நாங்கள் தேவனுடைய ஆழத்திலே நாட்டப்பட்டவர்கள் கனி கொடுக்க வேண்டும் சொன்னால், முதல் வசனம் சொல்றது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். ஆண்டோட சமூகத்திலே நாங்கள் செழித்திருக்க வேண்டுமா என்றால், இலையுதிரா இருக்க மரத்தை போல இருக்க வேண்டுமா சொன்னால், அங்கே வாழ்நாள் எல்லாம் தேவனுக்கு நாங்கள் கனி கொடுக்க வேண்டும் சொன்னால், முதல் வசனத்தில் வாசிக்கும் போது, யாரெல்லாம் ஆண்டோடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிறார்கள், யாரெல்லாம் ஆண்டோடைய வேதத்தில் தியானமாயிருக்கிறார்கள், அவர்கள் தான் கனி கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டோட வேத தியானமா இருக்கிறீங்க? சர்ச்சுக்கு வரும்போது பைபிள் கொண்டு வர எல்லாரும் கை உயர்த்தி காட்டுங்க. அப்புறம் ஏசப்பா பார்க்கட்டும். தேவ சமூகத்துக்கு வரும்போது ஆண்டவனோடு பேச வேண்டும், தேவனுடைய சமூகத்தில் நான் நாட்டப்பட வேண்டும். இந்த நாட்களிலே தேவ பிள்ளை அன்னைக்கு எங்கே நாட்டப்பட்டிருக்க இல்லை, எங்கே எல்லா இடமும் நாங்கள் நாட்டப்பட்டிருப்போம், எங்கே இல்லை, தேவ சமூகத்திலே நாட்டப்படவில்லை. தேவனுடைய பிள்ளைகள் செழிப்புள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் சொன்னால், முதலாவது ஒரு மனுஷன், ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்திலே நாட்டப்பட வேண்டும், கிறிஸ்து இயேசுக்குள்ளே நாட்டப்பட வேண்டும், தேவனுடைய பிரகாரங்களிலே நாட்டப்பட வேண்டும், தேவனுடைய சமூகத்திலே நாட்டப்பட்டு அதுக்கு தேவையான தண்ணீர் அதுக்கு கொடுக்கப்பட்டதான், அதுக்கு தேவையான அந்த சத்து உணவு கொடுக்கப்பட்டதான் அது செழிப்புள்ள ஒரு மரமாக வளர முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நாட்டப்படாவிட்டால், தேவனுடைய சமூகத்திலே நாட்டப்படாவிட்டால் என்ன செய்ய முடியாது? செழித்திருக்க முடியாது, கனி கொடுக்க முடியாது, தேவன் எதிர்பார்க்கிற கனியை கொடுக்க முடியாது. வேதம் சொல்ல, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எங்களோட வாழ்க்கையில ஆண்டோட வார்த்தையை நாங்கள் தியானிக்காவிட்டால், ஆண்டோடைய வார்த்தையை நாங்கள் கேட்காவிட்டால், தேவனுடைய வார்த்தை எங்கள் இதயத்தில் இருக்காவிட்டால் என்ன செய்ய முடியாது? கனி கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாம் செய்யலாம், படிக்கலாம், வேலைக்கு போகலாம், நான் நடுக சொல்றோண்டு எல்லாத்தையும் செய்யுங்க. அதற்கு மேலாக தேவனுடைய வார்த்தைக்கு முன்னுரிமை கொடுங்க, தேவனுடைய பிரசனத்துக்கு முன்னுரிமை கொடுங்க. உங்களை வாயிலிருந்து வர்ற வார்த்தை தேவ வார்த்தைகள் புறப்பட்டு வரட்டும், ஜீவனுள்ள வார்த்தைகள் புறப்பட்டு வரட்டும். வசனத்தை நாங்கள் இந்த நாட்கள் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்கிறோம், அதுக்கெல்லாம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. எங்கள் சர்ச் மூலமாக ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசனை ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ நாங்கள் திரும்பி கலாத்திய புத்தகம் நாங்கள் வாசிக்க தொடங்கிவிட்டோம். அப்படி ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வாசிக்க ஏதோ ஒரு வார்த்தை எங்களோட வாழ்க்கை என்ன செய்யும்? உயிர்ப்பிக்கும், செழிப்புள்ளதாய் மாற்றும். ஆனால் நானும் நீங்களும் தேவ சமூகத்தில் நாட்டப்படாவிட்டால் எங்கே நாட்டப்பட்டிருப்போம்? முதல் வசனம் என்ன சொல்றது? துன்மார்க்கன், பாவிகள், பரியாசக்காரர். ஒன்றில் தேவ சமூகத்தில் நாட்டப்பட்டிருப்போம், எல்லாவிட எங்கே நாட்டப்பட்டிருப்போம்? உலகத்தில். நாங்கள் எங்கே நாட்டப்பட்டிருக்கோம்? நாங்கள் எங்கே எப்படிப்பட்ட கனியை நாங்கள் கொடுக்குறோம்? நீங்களே உங்களை ஆராய்ந்து பார்க்கலாம். நீங்கள் கொடுக்குற கனி தேவனுக்கு ஏற்ற கனிகளா? உங்களோட வாழ்க்கை செழிப்புள்ளதா இருக்கிறதா? உங்களோட வாழ்க்கை ஆவிக்குரியதாக காணப்படுகிறதா? உங்களோட வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாக காணப்படுகிறதா?
நானும் நீங்களும் விரும்புகிறோம் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ வேண்டும். என்னுடைய பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும். எங்களோட குடும்பம் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும். எங்களோட வாழ்க்கையை செலுத்திருக்க நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் முக்கியமாக கவனிக்க வேண்டிய காரியம், நான் எங்கே நாட்டப்பட்டிருக்கிறேன்? தேவனுடைய ஆழத்தில் நாட்டப்பட்டிருக்கிறேன்னா அல்லாட்ட உலகத்திலே நாட்டப்பட்டிருக்கிறேன்னா? ஒரு மனிதன் உலகத்தில் நாட்டப்பட்டிருந்தா எப்படி இப்போ அவன் துன்மாக்கன். இங்கே வேதம் சொல்ல, துன்மாக்கருடைய ஆலோசனை பாவிகளுடைய வழி பரியாசக்கார உட்கார முடியாது. உலகக்காரங்க தேவ சமத்துக்கு வந்தும் இப்போ உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள், போட்டிகள், பொறாமைகள், சண்டைகள், பிரிவினைகள், மாக்க பேதங்கள், மாமிசத்தின் கிரிகள் இருக்குமா இந்த ஒரு மனிதனுக்குள்ளே? அவர் எங்கே நாட்டப்பட்டிருக்கார்? தேவ சாமத்திலே நாட்டப்பட்டவர்கள் அல்ல. அடிக்கடி வந்து போகிறோம், அப்பப்போ வந்து ஹலோ ஜீசஸ் ஹவாஜு, நானும் நீங்கள் சுகமாக்கீங்களா? நான் சுகமாக இருக்கிறேன். இப்போ விசிட்டர்ஸ் அங்கே போவீங்க தானே, அது மாதிரி அங்கே போய் எப்போ சொல்கிறோம், சிஸ்டர் சுகமாக்குறீங்களா, பிரதர் சுகமாக்குறீங்களா? ஆனால் அது என்ன, அது பழகிட்டு இப்போ யாரும் படித்து கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுங்கள்? சார், ஓ நல்லா இருக்கிறோம். எப்படிங்க? ஓ சூப்பராக இருக்கிறோம். உள்ளுக்கு போனால் தான் தெரியும் என்ன எங்கே நிலம் இருக்குது, எங்கே சூப்பர் இருக்குது, எங்கே வியாதிகள் சொல்லி கொஞ்சம் நேரம் கதை தெரியும். உண்மைதானே? அதே மாதிரி தான் அன்றைக்கி சேர்ச்சுக்கு வந்து ஆண்டவரை பார்த்து, ஆண்டவர் நீ நல்லவர், வல்லவர், போதுமானவர், வெளியில் போய் என்ன எங்கண்ட பாடு. எங்கே நாட்டப்பட்டிருக்கிறோம்? ஆண்டவர் விரும்புகிறார் உங்களோட வாழ்க்கை செழிக்கணும், உங்களோட குடும்பம் செழிக்கணும், உங்களோட பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிக்கணும். நீங்கள் கர்த்தருடைய வருகையின் நாளிலே அவரோடு கூட நாங்கள் காணப்படணும். ஹல்லேலூயா. உலகமும் அதனுடைய இச்சைகளும் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தப்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் பிழைப்பான். உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாரும் தங்களுடைய உலகத்தினுடைய ஆசைகள், உலகத்தினுடைய காரியங்கள், உலகத்திலே நாங்கள் எல்லாவற்றையும் சம்பாதிக்கணும்னு செயல்பட சொல்லி யாரையாவது எப்படியாவது என்ன செய்கிறார்கள்? அங்கே வஞ்சித்து செயல்பட்டு முன்னோக்கி ஓடுகிறார்கள். ஆனால் முடிவு என்ன? அழிவு. ஆனால் எங்களுடைய முடிவு நித்திய ஜீவன். நாங்கள் இந்த உலகத்திலே வாழும்படியாக இருந்தாலும் உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாக அழைக்கப்பட்டவர் அல்ல. எங்களுடைய ஆசீர்வாதம், எங்களுடைய முடிவு நித்திய ஜீவனாய் காணப்பட வேண்டுமா இருந்தால் தேவ பிள்ளையை நாங்கள் தேவ சமூகத்திலே நாட்டப்பட வேண்டும், தேவனுடைய பிரசனத்திலே நாட்டப்பட வேண்டும். இங்கே வேதம் சொல்றது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. எத்தனை பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்க? நீர்க்காலின் ஓரமாய் இல்லாட்டால் நதியோரமாய் இல்லாட்டால் தண்ணி போகிற இடத்துல மரம் இருக்கிற மரங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அது செழிப்பாக இருக்கும், பச்சையாக இருக்கும். அது ஏற்ற காலத்தில் அது என்ன செய்யும்? கனியை கொடுக்கும். அதுக்கு வர வேண்டிய சூரிய வெளிச்சம், அதுக்கு வர வேண்டிய தண்ணிக்கு, அதுக்கு வர வேண்டிய சத்துணவெல்லாம் போய்கொண்டே இருக்கா, செழிப்பாய் காணப்படும். எங்களுடைய வாழ்க்கை செழிப்புள்ளதாக இருக்க வேண்டுமா இருந்தால் தேவப்பிள்ளாய் நாங்கள் பரிசுத்த ஆவியோட உறவு காணப்பட வேண்டும். நாங்கள் தேவ சமத்துக்கு வர்றது நல்லது. ஆனால் ஒரு நாள் வந்து போட்டு மிகுதிக்க நாட்கள் முழுவதும் உலகத்திலே நாங்கள் வீட்டை போகிறோம், வெளியில் போகிறோம், எங்கே போகிறாலும் கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோமா? நான் ஆவிக்குரிய என்ற உணர்வுகளுக்குள்ளே காணப்படுகிறதா? நான் ஒரு தேவனுடைய வீடு, நான் தேவனுடைய நாட்டப்பட்டிருக்கிறேன், அந்த உணர்வு எனக்குள்ளே இருக்கிறதா? அந்த உணர்வு எங்களுக்குள்ளே இருந்தால் வெளியில் போனாலும், தேவனை அறியாத மத்தியில் போனாலும் உங்களுக்குள்ள ஒரு வித்தியாசத்தை ஜனங்கள் பார்ப்பாங்க. உங்களுடைய பேச்சில் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் நாட்டப்பட்டிருந்தால் நீங்கள் கொடுக்குற கனி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? இன்றைக்கு எங்கே நாங்கள் நாட்டப்பட்டிருக்கிறோம்? இன்றைய நாளும் வசனத்தை வாசித்தோம். ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்குமா. சங்கீதம் 46:4 வாசித்தோம். அந்த நதி என்ன நதி? ஜீவ நதி. தேவனுடைய பிரசன்னம் எங்கேயோ அங்கே சந்தோஷம் உண்டு, தேவ பிரசன்னம் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அவை கர்த்தருக்குள்ள வாழ்ற நாங்கள் தேவ சமூகத்திலே நாட்டப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசித்து பாருங்க. சங்கீத புத்தகம் 92 சங்கீதம் 13 வசனம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்கள் எப்படி இருப்பார்களாம்? செழித்திருப்பார்கள். எல்லாம் கரங்கள் உயர்த்தி சொல்லுவோமா? செழித்திருப்பார்கள். ஹல்லேலூயா. யார் செழித்திருப்பார்களாம்? சொல்லுங்களேன், யார் செழித்திருப்பாங்க? தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள், எல்ஷடாய் பிரேமிஸிலே நாட்டப்பட்டவர்கள், தேவனுடைய பிரசனத்திலே நாட்டப்பட்டவர்கள், ஒரு சபையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு உண்மையாய் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருடைய வார்த்தைக்கு உறுதியாக தங்களை ஒப்பு கொடுத்து வாழ்களுடைய வாழ்க்கை
செழிப்புள்ளதாய் காணப்படும். சில பேரோட வாழ்க்கை பாங்க, தேவ சமூகத்துக்கு போவாங்க, நான் ஒரு இடத்துக்கு போக மாட்டாங்க. இன்றைக்கு ஒரு இடத்துல, நாளைக்கு இன்னொரு இடத்துல, நாளைக்கு இன்னொரு இடத்துல, நாளைக்கு அந்த இடத்துல. எப்படி வேறும் செழிப்பு வராது. ஆனால் நான் தவறாக சொல்லலை, எல்லா இடம் தேவனுடைய வார்த்தை சொல்கிறாங்க, எல்லா இடமும் சத்தியம் தான் சொல்லப்படுறது. ஆனால் தேவன் எங்கே நடக்கு? ஒரு சபையிலே, ஒரு இடத்திலே, ஒரு மேய்ப்பனுக்கு கீழே, ஒரு ஊழியக்காரனுக்கு கீழே, தேவனுடைய சத்தியத்துக்குள்ளே நாட்டப்பட்டவர்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக காணப்பட முடியும்? செழிப்புள்ளதாக காணப்படும். இங்கே வேதம் சொல்றது, அங்கே கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். இன்றைக்கு நாங்கள் எப்படிப்பட்ட மனதோடு தேவ சமூகத்துக்கு வருகிறோம்? ஏனோ தானோண்டு வருகிறோமா? ஒரு பொழுதுபோக்கா வருகிறோமா? சில நாட்களில் பார்த்து தேவனுடைய ஆலயத்தில் என்ன காணப்பட்டது? அங்கே பிஸ்னஸ் காணப்பட்டது, பரிசுத்தமின்மை, குறைவுகள். இன்றைக்கு அதே நோக்கத்தோடு தேவ சமூகத்துக்கு வருகிறோமா? செழிக்க முடியாது, மாற்றத்தை காண முடியாது. நீங்க தேவ சத்தத்தை கேட்கும்போது, ஆண்டவரை இது எனக்கு கொடுக்கப்படுற வார்த்தை, நீ என்னோட பேசுகிற மனம் திரும்பினால், நீ போகும்போது உங்களோட இருதயத்தில் ஒரு செழிப்பு, ஒரு விடுதலை வரும். என்றா இது ஜீவன் உள்ள வார்த்தை, இது சத்தியம் உள்ள வார்த்தை, இது ஒரு மனிதனால் சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லவுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. ஆகவே எங்களோட வாழ்க்கையை செழிக்க வேண்டும் சொன்னால் மேதம் மீண்டும் மீண்டுமா சொல்றது, இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய ஆழத்திலே நாட்டப்பட வேண்டும். நீங்க நாட்டப்படாவிட்டால் தேவனுடைய வருகையினாலே அவருடைய மனவாட்டி சபை எடுத்துக்கொள்ள வரும்போது நீங்க காணப்பட முடியாது. நீங்க அப்பப்போ வந்து விசிட் பண்ணி போட்டு சொன்னால் ஆண்டு வரும் நாள் நீங்க காணப்பட மாட்டீங்க. நீங்க உறுதியாக தீர்மானமாக, நான் தேவனுக்காக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், என் ஆண்டோடைக்காக என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். என்ன வந்தாலும், யார் என்ன சொன்னாலும், யார் என்னை விட்டு போனாலும், யார் எப்படி என்னை தூற்றி தெரிந்தாலும், யார் எனக்கு விரோதமாக பேசினாலும், நான் அவருடைய சமூகத்தை விட்டு விலக மாட்டேன், அவருடைய பிரசன்னத்தை விட்டு நான் விலக மாட்டேன். நான் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்ய மாட்டேன். நான் தேவன் அபிஷேகம் பண்ண மனிதனுக்கு விரோதமாக கை நீட்ட மாட்டேன். என்ற நானும் நீங்களும் தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். சென்ற நாட்களில் பார்த்தோம், அபிஷேகத்தை குறித்து பார்த்தோம், தாவீதை குறித்து பார்த்தோம். தாவீது என்ன செய்தான்? அபிஷேகத்தை கனம் பண்ணினான். சென்ற நாட்களில் பார்த்தோம், சவுல் தாவீதை கொலை செய்யும்படியா திரைகிறான். ஒரு நாள் என்ன சந்தர்ப்பம் வந்தது? தாவீதுன்ற கையில சவுல் எம்பிட்டு விட்டார். ஆனாலும் அந்த பொடிகாட் தாவீதோட கூட இருந்தவன், யார அந்த பையனுக்கு என்ன பேர்? நல்ல ஒரு பேர் உண்டு, எங்கள் மத்திய இருக்கிறார், அதான் சொல்றேன். யாரு? அபிஷாய். அபிஷாய் என்ன சொல்றாரு? ஒரே போடட்டுமா, இவன் தானே உன்னை கொலை செய்ய தேடினாரு. ஆனா தாவீது என்ன சொல்றாரு? அபிஷேகம் பண்ணப்பட்டு கை போடாத, கை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யாரு? தாவீது யாரு? ஒரு யுத்த வீரர். யோசித்து பாருங்க, கோலியாத்தையே வட்டினவன் தாவீது. இஸ்ரவேல பயந்திருந்தது கோலியாத்துக்கு முன்பாக. ஆனா தாவீது என்ன செய்தான்? கோலியாத்தையே ஜெயித்தவன், கோலியாத்தை வெட்டினவன். அவ்வளவு ஒரு படை வீரன். சவுலை கொல்றது பெரிய காரியமா? சிம்பிள் வேலை. ஆனா ஏன்? அபிஷேகம், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன். தாவீது தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவன். தாவீது தேவனோடு உறவுள்ள மனுஷன். ஜீவன் நதியோடு உறவுள்ளவன் என்ன செய்ய மாட்டான்? எப்பொழுதும் தேவனுக்கு பயந்திருப்பான். ஜீவன் நதியோடு உறவுள்ளவன் எப்பொழுதும் செழித்திருப்பான். தாவீது சங்கீதங்களை வாசிக்கும் போது அவனுடைய நோக்கம் எல்லாம், அவனுடைய வாஞ்சி எல்லாம், அவனுடைய எதிர்பார்ப்பெல்லாம் என்னன்னு சொன்னான்? எப்பொழுது நான் தேவ சமூகத்துக்கு போவேன், எப்பொழுது அவருடைய ஆலயத்துக்கு நான் போவேன், எப்பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை நான் மகிழ்ந்து களி கூறுவேன். மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா வாஞ்சித்து கதறுகண்டு ஒரு கதற மனுஷன். ஏனென்றால் அவனுக்கு தெரியும், தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருந்தால் மாத்திரமே, தேவனோட உறவுள்ள மனிதனாய் காணப்பட்டால் மாத்திரமே என் வாழ்க்கை செழிக்கும். வேதம் சொல்றது, தேவன் அவனுடைய சிங்காசனத்தை நிலைப்படுத்தினார், உறுதிப்படுத்தினார். காரணம் என்ன? அவன் நாட்டப்பட்டிருந்தான். இங்கே வேதம் சொல்றது, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய புராரங்கள் எப்படி இருப்பாங்களாம்? செழித்திருப்பார்கள். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். எங்களுடைய குடும்பம், எங்களுடைய பிள்ளைகள்
ஆண்டோட சமூகத்தில் நாட்டப்பட எங்களை ஒப்பு கொடுப்போம். யார் என்னத்தை சொன்னாலும், யார் எப்படி பேசினாலும், நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போவேன். நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தூணாய் நிற்பேன். தேவனுடையக்காக நான் வைராக்கியம் பாராட்டுவேன். தேவனை எப்பொழுதும் துதித்து கொண்டே இருப்பேன். பரிசுத்த ஆவியில் நிறைந்து நான் ஜெபம் பண்ணுவேன். அந்த உறுதி, அந்த வைராக்கியம், அந்த ஒப்புக்கொடுத்தலை தேவன் என்னிடத்தில் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதுக்கு பின்பாக நீ செழித்திருப்பீங்க. உங்களோட வாழ்க்கையில் வர வர நீ எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காமல் போய்கொண்டே இருக்கிறதா? காலங்கள் தாமதிக்கிறதா? நாட்கள் போய்கொண்டே இருக்கிறதா? ஏன் ஆண்டவர் செய்ய முடியாமல் இருக்கிறார்? ஒப்புக்கொடுங்க. வேதம் சொல்றது, கேட்கக்கூடாதபடி அவர் செவி மந்தமாகவில்லை, அவருடைய கை குறுகி போகவும் இல்லை. வேதத்தில் பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு பூமியில் வாழ்ந்த நாட்கள்ல ஆண்டவர் ஆலயத்துக்கு போனார். எங்க போனார் சொல்லுங்க? வாயை திறந்து பேசுங்களேன். எங்க போனாங்க? சேர்ச்சுக்கு போனாரு. சேர்ச்சில் போய் பார்க்குறாரு, ஒரு ஒரு அம்மா இருக்கிறா. அவ எப்படி இருக்கிறாவா? கூனியா இருக்கிறா. எப்படி இருக்கிறாவா? கூனியா இருக்கிறா. எத்தனை வருஷமா கூனியா இருக்கிறாவா? அக்ஷயார் 18 வருஷம் கூனியா இருக்கிறா. 18 வருஷம் சேர்ச்சுக்கு வாரதும் போறதும் இருக்கிறா. ஆனா என்ன இல்லை? விடுதலை இல்லை. என்ன இல்லை? விடுதலை இல்லை. நாட்டப்படவில்லை. ஒப்பு கொடுத்தல் இல்லை. அங்க விடுதலை இல்லை. ஆண்டவர் பார்க்கிறாரு, கூனியா வாரா, கூனியா போறா. ஆண்டவர் சொன்னார், ஒரு விடுதலை கொடுத்தார். சாத்தானால 18 வருஷம் கட்டப்பட்டிருக்கிறான். ஒப்பு கொடுங்க. 18 வருஷம் கட்டப்பட்டிருந்தாலும் ஆண்டவங்க வரும்போது, தேவனுடைய கரம் அந்த தாயின் மேல் அமரும் போது ஒரு விடுதலை. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில செழிப்பு வேண்டுமா இருந்தால் நாட்டப்பட ஒப்பு கொடுங்க. செந்தட்டாராதீங்க. உலகத்தில் நாங்கள் செந்தட்டா இருக்கிறோம். இந்த வாழ்க்கை, இந்த உலகம், இந்த ஆசீர்வாதங்கள், எங்களுடைய சொத்துக்கள் ஒன்றுமே நிரந்தரமானது இல்லை. அதெல்லாம் திடீரென்று போகும். என்னென்று போகும்? திடீரென்று வரும், திடீரென்று போகும். யாரா சொல்ல முடியுமா இது என்று நான் வச்சிருப்பேன்னு சொல்ல முடியுமா? எவ்வளோ காலம் வச்சிருப்பீங்க? எங்களை உயிர் இப்போ போக முடியும் தெரியாது. சொல்ல முடியுமா? இருக்காது. ஒருத்தனும் மேன்மை பாராட்ட முடியாது. மாமிசமா பிறந்த ஒருவனும் கூட என்ன செய்ய முடியாது? சொல்லவே முடியாது. எது நிரந்தரம்? தேவனுடைய ராஜ்யம் நிரந்தரம். நித்திய ஜீவன் நிரந்தரம். உங்களுக்கு ஒரு புதிய வாழ்வு உண்டு நிரந்தரம். உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் ஆண்ட வார்த்தை கொடுத்துக்கிறாரு. ஒரு நாள் நானும் நீங்களும் அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க போறோம். நிரந்தரம் இல்லாத உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே என்ன செய்ய வேண்டும்? அவருடைய சமூகத்திலே நாட்டப்படுவோம். நீங்க நாட்டப்பட்டால் செழித்திருப்பீங்கள். உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து அநேக ஜனங்கள் செழிப்பார்கள். உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து அநேக ஜனங்கள் தேவனண்டை ஓடி வருவார்கள். இன்னொரு வசனத்தை வாசித்துப்பாங்க. சங்கீத புத்தகம் 122 சங்கீதம். சங்கீத புத்தகம் 122 சங்கீதம் 2 வசனத்து 1 வசனம் 2 வசனம் எல்லாரும் வேதத்தை எடுத்து வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் பாருங்கள் என்று மகிழ்ச்சியா இருந்தேன். என்ன சொல்றீங்க? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் பாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது எப்படி இருந்தா? எத்தனை பேர் நீங்க அப்படி வாரீங்க? இன்றைக்கு நான் போகணுமா? நேற்று சீமன் சுண்ட, போக்குவரத்து நோய் சுண்ட, இல்லாட 10 மாதம் அப்புறம் திரும்பி இன்றைக்கும் போகணுமா சேர்ச்சுக்கு? கேட்டீங்களா யாராவது? பார்க்குற பாறையை பார்த்து சில கேட்ட மாதிரி இருக்கு. 10 மணித்தால் நேற்று சேர்ச்சில் இப்போ இன்றைக்கும் போகணுமா? காணாதா நேற்று போனது? ஆனால் இவர் என்ன சொல்றான்? சில பேர் வரவே இல்லை. இப்போ சில சிரிக்கிறாங்க. நேற்று 7 மணி தான் சர்வீஸ், 2 மணித்தெல்லாம் போக்குவரத்து, அப்புறம் அதுக்கு டீ டைம் வந்து 11 மணி தான் ஆச்சு. டீ டைம் கிளீனிங் எல்லாம் 2 hours. ஏன் இன்றைக்கும் போகணுமா சேர்ச்சுக்கு? லூஸா நீங்கள்? யாரை கேட்டாங்களா? நாங்கள் தேவ சமூகத்தில் செலவழிக்கிற நேரம் விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. உலகத்தில் போய் இல்லாட்டோ டாக்டர்கிட்ட போய் சில இடங்களில் நான் பார்க்குறேன், கிட்ட கேள்விப்பட்டேன். ஒரு டாக்டர் பார்க்குற டைம் எத்தனை நிமிஷம்? ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம். சரிங்களா? 5 மணித்தேரம் 6 மணித்தேரம் வெயிட் பண்ணுவோம். அனுபவம் இருக்கா? அப்படி நாங்கள் கூட அனுபவப்படுறோம். ஒரு முறை ஜெரமியை கூட்டின்னு போயிட்டு வெயிட் பண்ண 6 மணி தான் வெயிட் பண்ணாங்க. பார்த்தது நேரம்
10 நிமிஷம் 6 மணி நேரம் தேவ சமூகத்தில் நாங்கள் இது சிலவர நேரம் அது விலையேற பெற்றது. நீங்க ஆண்டோட சமூகத்தில் நேரத்தை கொடுத்தால் மிகுதி காலத்தை கத்தை இலகுவாக மாற்றுவார். வேலை சிலைக்கு பலம் தருவார். குடும்பத்திலே சமாதானம் தருவார். குடும்பத்திலே மகிழ்ச்சியை தருவார். பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கத்து செழிப்பாய் மாற்றுவார். படிப்பில் தேவன் மேன்மையை கொடுப்பாரு. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கத்த செழிப்பை கொடுப்பாரு. ஊழியத்திலே கத்தர் வல்லமையை பயன்படுத்துவாரு. உங்களுடைய கைகளின் பிரயாசத்தை கத்தர் ஆசீர்வதிப்பாரு. உங்கள் வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். இந்த சங்கீதத்தில் வாசிக்கும் போது அங்கே நாட்டப்பட்டவர் எப்படி இருப்பார்னா, செழித்திருப்பது மாத்திரமல்ல, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. அவை கர்த்தருடைய சமூகத்துக்கு போவோம் பாருங்க என்று சொன்னபோது என்ன இருந்தான்? அவன் மகிழ்ச்சியாயிருந்தான். ஏன்? நான் தேவனுடைய சமூகத்துக்கு போகிறேன், என் அப்பா வீட்டுக்கு நான் போகிறேன், தேவனை நான் ஆராதிக்க போகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்க போறேன்னு சொல்லி ஒரு மகிழ்ச்சி, ஒரு எதிர்பார்ப்பு. உலகத்தில் பார்க்கணும்னு சொன்னால் ஒரு சினிமா ஆக்டர் இல்லாட்ட ஒரு பேர் போன ஒரு ஆள், இல்லாட்டி பேச்சில் ஒரு வல்லமுள்ள ஒரு ஆள் ஒரு வருவன் சொன்னால் எல்லாம் நினைச்சுவாங்க போயிருந்து எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. எப்போ அந்த மனுஷன் வருவார், எப்போ அந்த ஆக்டர் வருவார், எப்போ அந்த பிரசிடென்ட் வருவார், நான் ஒரு வார்த்தையை கேட்க போகிறேன், அவர் சத்தத்தை நான் கேட்க போகிறேன் எதிர்பார்ப்பாங்க இல்லையா? உண்மைதானே? ஏன்? ஒரு உலகத்தில் ஒரு மனிதன், ஒரு பேர் போன மனிதன், இல்லாட்ட நல்ல ஒரு ஜோக் செய்கிற ஒரு மனிதன் வருவான்னு சொன்னால் என்ன செய்வாங்க? எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. என்ன சொல்ல போகிறார் இன்றைக்கு, என்ன பேச போகிறாரு? அதை விட மேலாக மேலாக சர்வ வல்லவுடைய வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, உயிர்ப்பிக்கிற வார்த்தை, குணமாக்குற வார்த்தை, அற்புதங்களை செய்கிற வார்த்தை, உடைய வாழ்க்கையை செழிப்பாக்குற வார்த்தை, அந்த வார்த்தை கேட்க வரும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்க வேண்டும். பிள்ளைகளை சொல்லிக் கொடுங்க, பெற்றோர்களை சொல்லிக் கொடுங்க, உறவுகளுக்கு சொல்லுங்க, நான் ஏசப்பாண்டு சமத்துக்கு போகிறேன், என்னுடைய வாழ்க்கையை செழிப்பாக மாறும். இங்கே பார்க்கும்போது அவன் சொன்ன போது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். அடுத்த வசனம் சொல்றது, எருசலேமே உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. இப்ப கால் எங்க நிக்குது? தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய ஆலயத்திலே, தேவனுடைய பிரகாரங்கள்ல. யாரெல்லாம் தேவ சமூகத்தில் நாட்டப்பட்டவர்களோ அவருடைய கால்கள் எங்க நிற்கும்? தேவனுடைய சமூகம். எங்க ஜெபிக்கிறார்கள், எங்கே ஆராதிக்கிறார்கள், எங்க வீட்டு கூட்டம் நடக்கிறது, எங்க பிரேயர் மீட்டிங் நடக்கிறது, எங்கே தேவனை சேர்ந்து ஆராதிக்கிறார்கள், அங்க எங்க நிற்கும்? உங்களுடைய கால் ஓடிக்கொண்டே இருக்கும். சில பேருக்கு என்ன இல்லை? கைண்ட்லெஸ்மே. எனக்கு போக விருப்பம் இல்லை. அங்க போனா அந்த கத்தம், அங்க போனா ஏதாவது சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. நீங்க யாரை தேடி போறீங்க? யாரை பார்க்க போறீங்க? இங்கே வேதம் சொல்றது, எருசலேமே உன் கால்கள், உங்கள் வாசல், உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிக்கலாயிற்று. தொடர்ந்து வாசிங்க இந்த வாசல். எருசலேமே உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிக்கலாயிற்று. எருசலேம் இசை வினைப்பான நகரமாக கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். அல்லேலூயா. அது இங்கே பார்க்கும்போது என்ன நடக்குது? எதுக்காக போறாளாம்? கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்காக. அவை தேவனுக்குள்ள வாழ்ற நாங்கள், உங்கள் கால்கள் எங்க நிக்கணும்? தேவனுடைய வீட்டிலே, தேவனுடைய பிரகாரங்களிலே, தேவனுடைய பிரசனத்திலே காணப்பட வேண்டும். இந்த கடைசி நாட்கள் 2025ஆம் ஆண்டுக்குள்ள வந்து விட்டோம். தேவனுடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறது. எங்கள் வாழ்நாளில் மிக முக்கியமாக கொடுக்க வேண்டிய ஒரு இடம் சொன்னால் தேவனுடைய ஆலயம். மிக முக்கியமாக கனத்துக்குரிய இடம் சொன்னால் அது தேவனுடைய பிரசன்னம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது மிக மிக முக்கியமான ஒரு இடம். அந்த இடத்தை நாங்கள் கனவீனம் பண்ணினால், அந்த இடத்தை நாங்கள் அசட்டை பண்ணுவோமா இருந்தால், தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்னுரிமை கொடுக்காவிட்டால் எங்களுடைய வாழ்க்கை பரிதபிக்கப்படத்தக்கது. எங்களுடைய வாழ்க்கையை செலுத்திருக்க முடியாது. தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் பாருங்கள் என்று அவனுக்கு சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். ஏனென்று சொன்னால் அவனுக்கு தெரியும், அங்கு போனால் என்ற துக்கம் சந்தோஷமாய் மாறும், அங்கு போனால் என்னுடைய வேதனை நீங்கி நான் சுகமாய் இருப்பேன், அங்கு போனால் என்னுடைய வாழ்க்கையை செழிப்பாக மாறும், அங்கு போனால் எனக்கு விரோதமாய் எத்தனை படையெடுப்பு வந்தாலும் நான் பயப்படாதிருப்பேன் என்று சொன்னால் அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். சங்கீத புத்தகம் 27ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் நாங்கள் பார்க்குற வேளையில் கர்த்தர், எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? கர்த்தர் என் வெளிச்சமும்
என் ரட்சிப்புமானவர். யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின். யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகையனுமாய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். அடுத்த வசனம் சொல்றது, எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் முறங்கினாலும் என் இருதயம் என்ன செய்யாதாம்? பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். அடுத்த வசனத்தை பாருங்க, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். ஹல்லேலூயா. யாருடைய வாழ்க்கையில பயம் இல்லாமல் இருக்க முடியும் சொன்னார்? யாருடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அங்க உறுதியா நிற்க முடியும்னு சொன்னால், யார் தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவன், யார் தேவனுடைய பிரகாரங்களிலே வாசம் பண்ணுகிறவன். இங்கே வேதம் சொல்றது, நான் கர்த்தரிடத்திலே ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, என் உயிருள்ள நாளெல்லாம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் எங்கே இருக்க போறேன்? நான் தேவனுடைய ஆலயத்தில், தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய பிரசன்னத்தில், தேவனுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கும்படியா விரும்புகிறேன். ஏன்னு சொன்னால் அவனுக்கு தெரியும், ஆண்டவுடைய உதவி இல்லாவிட்டால், ஆண்டவுடைய வழிநடத்தை இல்லாவிட்டால், கர்த்தர் என்னோடு கூட இருக்காவிட்டால் என் வாழ்க்கை மாண்டு போய்விடும். இங்கே சொல்லுகிறான், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். நான் யாருக்கு அஞ்சுவேன்? என்று எங்களுடைய வாழ்க்கை பயந்து கொண்டிருக்கிறோமா? ஒடுங்கி போயிருக்கிறோமா? கூணி போயிருக்கிறோமா? தாழ்மைப்பட்டு போயிருக்கிறோமா? எழும்ப முடியாமல் இருக்கிறோமா? கர்த்தருடைய வாத்தியம் கேட்டு அவருடைய வசனத்துக்கு உண்மையாக செவி கொடுப்போம்னு சொன்னால் வேதம் சொல்லுகிறது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் நீர்கால் ஓரமாய் நடப்பட்டிருக்கிறார்கள், யார் தேவ சமத்திலே காணப்படுகிறார்கள், அவருடைய வாழ்க்கை செழிப்பாக கர்த்தர் மாற்றி என்று வார்த்தை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, சங்கீத புத்தகம் 52 சங்கீதம் 8 வசனத்தை பாருங்க. இன்னும் அநேக வார்த்தைகள் உண்டு. சங்கீத புத்தகம் 52:8 சொல்லுகிறது, நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சங்கீத வாசிங்க என்ன சொல்றானாம்? நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். தேவனுடைய ஆலயம், அவனுக்கு முக்கியம் எல்லாம் தேவனுடைய ஆலயம். இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையில எது முக்கியம்? எங்கே நாங்கள் நாட்டப்பட்டிருக்கிறோம்? எங்களுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? நானும் நீங்களும் தேவனோடு உறவில்லாவிட்டால், தேவனோடு ஐக்கியம் இல்லாவிட்டால், நான் எங்கே ஐக்கியம் இருப்பேன் பார்ப்போம்? தும்மாக்கர், பாவிகள், பரியாசக்காரர். ஒரு மனுஷன் தேவனோட ஐக்கியம் இல்லாவிட்டால் அவன் யாரோட ஐக்கியம் இருப்பான்? சத்ருவோட ஐக்கியமா இருப்பான். உலகம், தேவன். இன்னைக்கு நீங்கள் ஆராய்ந்து பாருங்க, நீங்க யாரோடு ஐக்கியமாக்குறீங்க? உங்களுக்குள்ள என்ன நதி பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது? நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவர் இந்த நாட்களில் சபையை பார்த்து சொல்ற காரியம், நீங்கள் கர்த்தரோடு தொடர்பில்லாவிட்டால் நீங்க வெட்டி எறியப்பட்ட கொடியை போல காணப்படுவீங்க. தெரியுமா? எத்தனை பேர் வெட்டி எறியப்பட்ட கொடி இல்லாட்ட வெட்டி எறியப்பட்ட மரத்தை நீங்க பார்ப்பீங்க? பார்த்துக்குங்களா? வெட்டி போட்ட உடனே கொஞ்ச நாள் பச்சையா இருக்கும், இன்னும் 2 நாள் போட இன்னும் கொஞ்சம் பச்சையா இருக்கும். அதுக்கப்புறம் எப்படி போகும்? அது காஞ்சி போகும், அது உலர்ந்து போகும், அதுல எந்த உயிருமே இராது. எல்லாம் இலையெல்லாம் கொட்டு மரம் எல்லாம் பிறகு எப்படி முடிக்க முடியும்? முறிச்சு குப்பையில் எப்படி எரிக்க முடியும்? யோவான் புத்தகம் 15 அதிகாரம் ஒரு சில வார்த்தையில வாசி ஜபிக்க போறேன். யோவான் புத்தகம் 15 அதிகாரம் 1 பார்ப்போம்னு சொன்னால், நான் ஞான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கூடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை
சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எறியுண்ட கொடியைப் போல அவன் எறியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுவார்கள், அவைகள் எரிந்து போகும். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கும்போது இந்த வார்த்தை நாங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவருடைய உபதேசத்தை பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், நான் என்னவாம், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். சொல்லி போட்டு என்ன சொல்கிறாராம், அங்கே ஆண்டவருடைய எதிர்பார்ப்பெல்லாம் என்ன, நானும் நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டு செழிப்பாக இருந்து கனி கொடுக்க வேண்டும். ஆமென். நாட்டப்பட்டு அவரோட உறவுகளாய் காணப்பட்டு அவருடைய புறத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், கனி கொடுக்க வேண்டும். இங்கே வேதம் சொல்றது, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். 3-4 வசனம் சொல்றது, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் என்ன செய்ய மாட்டீங்களாம், கனி கொடுக்க முடியாது. ஆண்டவர்ல நிலைத்திராவிட்டால், ஆண்டோடு உறவாடாவிட்டால், ஆண்டோட பிரசனத்தில் காணப்படாவிட்டால் நீங்கள் கனி கொடுக்கவே முடியாது. எங்களோட மாமிசத்தால் ஏதாவது செய்யலாம் நினைக்கிறீங்களா? உங்களோட சொந்த ஞானத்தால், சொந்த பலத்தால் ஆண்டோட ராஜ்யத்தை கட்டவே முடியாது. தேவனுடைய ஊழியத்தை செய்யவே முடியாது. அவருடைய ஜீவனுக்குள்ள பிரவசிக்க முடியாது. உங்கள் சொந்த பலம், உங்கள் சொந்த ஞானம், உங்கள் சொந்த அறிவால் என்ன செய்ய முடியாது, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. தேவனுடைய பிரசனத்துக்கு நாங்கள் எதையுமே செய்ய முடியாது. இங்கே வேதம் சொல்றது, நீங்கள் என்ன நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். சொல்லி என்ன சொல்றார், நானே திராட்சை செடி, நீங்க கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. வசனம் தெளிவாக சொல்றது, நீங்கள் தேவ சமூகத்தில் நாட்டப்படாவிட்டால், தேவனோட உறவு இல்லாவிட்டால், ஆண்டவர் இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்யக்கூடாது. வெளியில சோ காட்டலாம், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில தோல்வி, தேவனுடைய உள்ள உறவுல தோல்வி, எங்களுடைய வாழ்க்கையில தோல்வி. ஏன்? தேவனோடு உறவு இல்லை, தேவனோட ஐக்கியம் இல்லை. இங்க வேதம் சொல்லுகிறது, அடுத்த வசனம் சொல்றது, நீங்கள் என்னிலும், 7ஆம் வசனத்தை பார்க்கும்போது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ள எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். முதல் வசனத்தை பார்ப்போம்னு சொன்னால், ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் அவன் எப்படிப்பட்ட, வெளியே எறியுண்ட கொடியை போல் அவன் எறியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளை கவனிங்க. ஏசப்பாடு உங்களோட உறவில்லாவிட்டால், தேவனுக்கு பயந்து நீங்க வாழாவிட்டால், கர்த்தரை நீங்க கனம் பண்ணாவிட்டால், ஆவியில நிறைந்து செபிக்காவிட்டால், தேவனுடைய சமத்தை அசட்டை பண்ணினால் உங்களோட வாழ்க்கை கனி கொடுக்க முடியாது. உங்களோட வாழ்க்கையை செழிப்பா இருக்க முடியாது. கொஞ்ச காலம் உங்களோட பலத்தில் ஓடுவோம், மாமிச பலத்தில், சுய பலத்தில், படிப்பில், ஞானத்தில் வச்சு என்ன செய்வோம், ஓடிக்கொண்டே இருப்போம். ஒரு நாள் வரும், எல்லாருக்கும் ஒரு நாள் குறிக்கப்பட்டிருக்கு. அப்பொழுது நாங்கள் யோசிப்போம், அப்போது நாங்கள் திரும்பி பார்ப்போம், அப்போது நாங்கள் வேதனைப்படுவோம். அந்த நாளுக்குள்ள போகாத படிக்கு தேவன் என்னையும் உங்களை நேசிக்கிறபடியால் ஆண்டு சொல்ற, அவர்ல நினைத்திருங்க, அவர் சமூகத்தில் நாட்டப்படுங்க, ஒப்புக்கொடுங்க. நீங்க எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் அப்படியே தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்னப்பா, நான் நாட்டப்பட என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை நடத்துங்க என்று அவருடைய கரத்தில் என்னை உங்களை வரைந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும்? ஆண்டு தம்முடைய கரத்தில் வரைந்திருக்கிறார். என்னை குறித்த ஒரு நோக்கம் உண்டு. ஒவ்வொருத்தரை குறித்தும் கர்த்தருடைய பார்வை நோக்கம் உண்டு. நீங்க ஒவ்வொருவரும் தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றவர்கள்.
தெரியுமா உங்களுக்கு? கர்த்தருடைய கண்கள் உலாவிக்கொண்டே இருக்கிறது. ஒருவர் கூட தேவனுக்கு தூரமானவர்கள் அல்ல. ஒரு குழந்தையை கூட ஆண்டவர்கிட்ட எல்லாரையும் எல்லார் மேலும் கர்த்தருடைய கண்கள் இருக்கிறது. ஆண்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவன் நாட்டப்பட மாட்டானா? அவன் நாட்டப்பட மாட்டாரா? அவர் நாட்டப்பட மாட்டாரா? நீ கனி கொடுக்க மாட்டீங்களா? தேவன் எதிர்பார்க்கிற காரியம் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கணும். பக்கத்தில் பார்த்துக்கோங்க, ஆண்டவங்களை எதிர்பார்க்கிறார். மிகுந்த கனிகளை கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஒரு பெரிய செய்தி ஒன்று, இது ஆரம்பம். தேவனுடைய எதிர்பார்ப்பெல்லாம் கனி கொடுக்கிற மரமாக காணப்பட வேண்டும். அதுக்கு முதலாவது தேவை, நான் எங்கே நாட்டப்பட்டிருக்கிறேன். நதியோரத்தில் நாட்டப்பட்டால் மாத்திரமே கனி கொடுக்க முடியும். உலகத்தில் நாட்டப்பட்டால், உலர்ந்த தரையில் நாட்டப்பட்டால், மனாந்திரத்தில் நாட்டப்பட்டால், எந்த தண்ணியும் இல்லாமல் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையை செழிக்க முடியாது. நான் நதியோரத்தில், ஜீவ நதி, பச்சையான ஒளிவ மரமாக காணப்பட முடிந்தால், அந்த அபிஷேக நதி, தேவனுடைய ஆவியுடைய உறவு காணப்பட்டால் உங்களுடைய வாழ்க்கையிலே கனி கொடுத்து கொண்டே இருப்பீங்க. எப்படிப்பட்ட போராட்டம் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும் கனி கொடுத்து கொண்டே இருப்பார்கள். சென்ற நாட்கள் நாங்கள் வாசித்தவங்க கொரிந்திய புத்தகத்திலே அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலே இருக்கும்போது கூட கனி கொடுத்தாங்களாம். எங்களுடைய வாழ்க்கை கனி கொடுக்க முடியும் என்றால் நான் எங்கே நாட்டப்பட்டிருக்கிறேன். உங்களே ஆராய்ந்து பாருங்க, நான் எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கிறேன், எப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தருக்காக செய்கிறேன். இந்த வாழ்க்கை ஆவிக்குரிய சொல்றேன், நான் ஆவிக்குரிய நடந்து கொள்றேனா, கர்த்தரை நான் பிரதிபலிக்கிறேனா, கர்த்தரை நான் மகிமைப்படுத்துறேனா, இந்த செயல்பாடு எப்படிப்பட்டதா இருக்கிறது. அவன் நீர்க்காக நூறமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து இலை உதிராக்க மரத்தை போட்டிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமே. பக்கத்தில் பார்த்துக்கோங்க, நீங்கள் தேவனுடைய ஆழத்தில் நாட்டப்பட்டிருந்தால் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். முகத்தை பார்த்து உண்மையாக சொல்லுங்க, இது என்னுடைய வார்த்தையே கிடையாது, இது கர்த்தருடைய வார்த்தை. நீங்கள் மீண்டும் சொல்லுங்க, நீங்கள் கர்த்தருடைய ஆளுது நாட்டப்பட்டிருந்தால் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. இது தேவனுடைய வார்த்தை. அவர் பொய் சொல்ல மனுஷனே கிடையாது. அவர் வாய்க்க பண்ணுவார். என்று சொன்னால் நடப்பிக்கிறவர் கர்த்தர், செயல்படுத்துகிறவர் கர்த்தர். நம்முடைய ஆண்டவர் எல் ஷடாய், அவர் சர்வ வல்லவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சின்னவன் ஆயிரமும் சிறியம் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பி என்ற வார்த்தை கொடுத்துக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ சமுத்திரம் நாட்டப்பட்டுருங்க, தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டுருங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை வாழாக்காம தலையாக்குவார். ஆமே. தேவ சமூகத்தை எழுந்திருந்து ஒரு விஷயங்களை ஆராய்ந்து பார்த்து எங்களை ஒப்பு கொடுப்போமா இந்த நாளும் கூட. ஹாய், ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எல் ஷடாய் பிரேயர் மினிஸ்ட்ரி சார்பிலே உங்கள் யாவரையும் கூட அன்போடு வாழ்த்துகிறேன். இவ்வளவு நேரம் இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு உங்களை கர்த்தர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையும் உங்களுக்கு நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நீங்கள் என்னோட இணைந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த வேளும் அப்பா என்னோட இணைந்திருக்கிற அன்பு பிள்ளையோடு சேர்ந்து உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்குறோம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியாக உம்மை நோக்கி பார்த்தோட முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவர்கள் முகங்கள் வைக்கப்படவில்லைன்னு சொல்லி வேதம் சொல்கிறதே, அதே போல இந்த வேளும் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்குற பிள்ளைய வாழ்க்கையை கர்த்தரை ஆசீர்வதிங்க. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்ற உம்மாலே மாத்திரமே கூடுமாப்பா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால எல்லாமே கூடும் என்று அறிக்கை பண்ணுகிறோம், விசுவாசிக்கிறோம். அப்பா கர்த்தர் ஒவ்வொரு வாழ்க்கையும் செழிப்பாய் மாற்றுங்க, ஆசீர்வதிங்க, உங்களுக்கு சாட்சியாக நிறுத்துங்க, உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை சூழ்ந்து கொள்வதாக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் தாமே உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பராக. எங்கள் சர்ச் இப்பொழுதுங்க
சுவிட்சர்லாந்திலே ராப்ஸ் என்ற பட்டணத்தில் இருக்கிறது. நீங்கள் ஆராதனைக்கு ஒரு ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ளாதவர்களாக இருந்தால் உங்களை இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, ஃபில்லிங்கன் ஸ்வீரிங்கன் என்ற பாதையிலும் கூட உங்களுடைய பிரான்ச் சேர்ச் இருக்கிறது. அங்கே உள்ளவர்கள் அந்த உங்களை இணைந்து கொள்ளுங்கள். தேவ சமூகத்து வாங்க. கர்த்தர் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.